மாதம் 100 200 மக்கள் எல்லாம் போடுறாங்க இல்லையா, அது ஆல் ஓவர் இந்தியா. அது பூரா சேர்ந்து மாதம் 30,000 கோடிக்கு மேலே மக்கள் முதலீடு செய்கிறாங்க. அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி. இங்கே சீட்டிங்க்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு இதுதான் இந்தியாவில் மக்களிடையே ரொம்ப பாப்புலராக இருக்க ஒரு முதலீடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டுகளில் எஸ்ஐபி முறை மூலம் முதலீடு செய்வது. பெண்களை ஏன் சைட்லேருந்து நான் கேட்டுக்கிறது, கொஞ்சம் ரொம்ப கன்சர்வேட்டிவ்லேருந்து கொஞ்சம் பணத்தை, அட்லீஸ்ட் ரொம்ப பணத்தை போடாட்டி மாதம் ஒரு 3000 5000 10,000. இதில் ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ பெண்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் கவனிக்கணும் சார்? கனரா பேங்க், கனரா ரொபெக்கோன்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நடத்துகிறாங்க, எஸ்பிஐ நடத்துகிறாங்க, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி எல்லாம் பெரிய நிறுவனங்கள், யூடிஐ எல்லாருமே நடத்துகிறாங்க. ஸோ அதனால் இவங்க மக்கள் அதை வச்சு பயப்பட வேண்டாம். பட் ஜென்ரலாக என்ன புரிஞ்சுக்கணும்னா, மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்கிறதுக்கு முன்னால் ஒரு புரிதலோட முதலீடு செய்யணும். ஹலோ ஆல், திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் டியர் உமன். இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிக்ஸ் சொக்கலிங்கம் பழனியப்பன் சார் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஓகே, ஸோ எங்களை மாதிரி பெண்களுக்கெலாம் நாங்கள் சம்பாதிக்கிறோம், அதை எங்களுக்கு சேவிங்ஸ் பண்ண தெரியல அப்படின்னு நிறைய பேர் முடிச்சுட்டு இருக்காங்க சார். அவங்களுக்குலாம் பெஸ்ட்டான ஒரு ஈஸி அண்ட் சேஃப்டியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். 2-3 வகை இருக்கிறது இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும்னா. ஏன்னா இப்போ பெண்கள் கொஞ்சம் அதிகமாக பயப்படுவாங்க. ஐயோ, நான் போட்ட பணம் பத்திரமா இருக்கணும், எக்காரணம் இருக்காதா அப்படின்னு நிறைய கேள்விகள், எக்காரணம் கொண்டு அது குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. அதை அவங்கள கன்சர்வேட்டிவ் முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கவங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு என்னுடைய பணம் எப்படியும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, எக்காரணம் கொண்டும் எந்த இஷ்யூவும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பேங்க்கில் ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ரெக்கரிங் டெபாசிட்டு, அதுபோக பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது. இதெல்லாம் வருமானம் குறைவு, ரிட்டர்ன்ஸ் 7% 8% அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் 6% ஆர்டிக்கெலாம் நான் குறைச்சி தான் 6.7 அந்த ரேஞ்சு தான். ஒரு பிபிஎஃப்க்குலாம் 7.1 7.2 வருது. ஒரு அப்ராக்சிமேட்லி 8% அண்ட் அபவ் குழந்தைகளுக்காக சேமிக்கக்கூடிய திட்டங்களில் வருது. நம்ம செல்வ மகள் திட்டம் அது மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எகைன் கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு தான். சுகன்யா சம்ருத்தின்னு சொல்லுவோம், சுகன்யா எஸ்எஸ்என், சுகன்யா சம்ருதி ஸ்கீம்ஸு. ஸோ அது மாதிரி ஐட்டங்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பானது. லாங் டேர்முக்கு அவங்க கமிட்மெண்ட் பண்ணணும். இட் இஸ் ஓகே. பாதுகாப்பாக நினைக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஐட்டங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு லெவலில் பார்த்திங்கன்னா, பாண்டு மொத்தமாக முதலீடு பண்ணுறவங்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாண்டு இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இப்போ கரண்ட்டாக as we speak 8.05% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது. அப்புறம் கம்பெனி பாண்ட்ஸ் இருக்குது, கார்ப்பரேட் பாண்ட்ஸ்னு சொல்லுவோம். கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அது ஒரு 8% 9% அந்த ரேஞ்சுகளில் உங்களுக்கு வருமானத்தை தரும். கம்பேரிட்டிவ்லி ரிஸ்க்கும் கொஞ்சம் குறைவாக நம்ம பார்க்கையில். ஏன்னா பாண்ட்லேயும் ரிஸ்க் இருக்குது, கவர்மெண்ட் பாண்டில் ரிஸ்க் இல்லை. பட் ஆனால் ப்ரைவேட் பாண்டில் ரிஸ்க் இருக்குது. பட் நல்ல நிறுவனங்களாக பார்த்து, நிறுவன பாண்டுகளாக பார்த்து வாங்கணும். அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேங்க் எஃப்டிஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக தருவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு குரூப் கன்சர்வேட்டிவ். இப்போ கொஞ்சம் அதை விட எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும், அதே இது கொஞ்சம் சேஃபாகவும் எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்தியாவில் ஒரு புது வகையான ப்ராடக்ட் இருக்குது. ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம், ரைட்ஸு இன்விட்ஸ்ன்னு சொல்லுவோம். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுன்னு 2 கேட்டகரியை நம்ம செபி அறிமுகப்படுத்தியிருக்காங்க கவர்மெண்ட் சைடில். அதில் இப்போ நிறுவனங்கள் லிஸ்ட் ஆகியிருக்கு. இது எப்படின்னா, ரைட்ஸுங்கிறது இப்போ பெரிய பெரிய மால்லாம் கட்டுறாங்க இல்லையா, அந்த மாலை கட்டிட்டு மால் நல்லா ஃபுல் ஆப்ரேஷனல் ஆன பிறகு அதுக்கெலாம் வாடகை வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அந்த மாலுக்கு என்ன கேபிட்டல் போட்டாங்களோ அதை யூனிட்டாக மார்க்கெட்டில் ஷேர் மாதிரி விற்பாங்க. ஓகே, அதை ரைட்ஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு 5-6 நிறுவனங்கள் இந்தியாவில் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. ஸோ அதை வாங்கினோம்னா அவங்க வருஷம் பூரா அப்பப்போ அவங்களுக்கு சட்டத்திட்டம் என்னென்னா, அவங்க வாங்குகிற வாடகையெல்லாம் செலவு போக மீதியை முதலீட்டாளர்களுக்கு பிரித்து கொடுத்துடணும். அப்போ தான் அவங்களுக்கு டேக்ஸ் ஆகாது. 90% பிரித்து கொடுத்துடணும். அதனால் அப்பப்போ எவ்ரி 2 மாதம் 3 மாதத்துக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. வட்டி வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதில் ஆவரேஜாக ஒரு 7-8% ஒரு ஈல்டு கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட்னு வச்சுங்களேன், சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு வட்டி வருமானங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ அது அந்த வட்டி வருமானம் ஒரு 8% வரைக்கும் கிடைக்கிது இப்போ
அதோட கூடவும் கிடைக்கிது, கொஞ்சம் குறைச்சும் கிடைக்கிது. ஆவரேஜாக ஒரு 8% வச்சுக்கலாம். அது இன்றைக்கி எஃப்டி ரேட்டை விட அதிகம். ப்ளஸ் இந்த யூனிட்டுகள், ரியல் எஸ்டேட் யூனிட்டை நம்ம வாங்குகிறோம்ல, இது வந்து நீண்ட காலத்தில் வந்து கொஞ்சம் அப்ரிசியேஷனாக அதில் கிடைக்கும். அது இப்போ இன்றைக்கி ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு யூனிட்டை வாங்குகிறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அது ஒரு 5 வருஷம் கழிச்சு விற்கல மேபி 350 ரூபாய்க்கு போகலாம். ஸோ இந்த வட்டி வருமானம் போக அங்கேயும் கொஞ்சம் கிடைக்குது, உங்களுக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷனும் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் ரைட்ஸு இன்விட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு, பட் இது வாங்குறதுக்கு டிமேட் அக்கௌண்ட்டு தேவை. ஓகே. டிமேட் அக்கௌண்ட் வச்சு அதில் வாங்கிக்கலாம். ஒரு 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 அட்வைசர் உதவியோடு வாங்குறது வந்து பெட்டர். ஏன்னா எதில் இறங்குறோம்னு தெரியாமல் மக்கள் இறங்கிடாமல் அதுக்காக சொல்கிறேன் ஜென்ரலாக. ஸோ அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு லெவல், ஓகே இல்லை எனக்கு வந்து இன்னும் இந்த வருமானங்கள்லாம் பத்தாது, என்ன சார் 7% 8% சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு பத்தாது, ஒரு 12%ஆவது கிடைச்சா நல்லாயிருக்கும், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க நான் தயார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்டுகள். மியூச்சுவல் ஃபண்டுகளில் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது. மாதம் 100 ரூபாயிலேருந்து அதில் முதலீடு செய்யலாம். 100 மக்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம். இப்போ மாதம் 1000 ரூபா போடுறவங்க இருக்காங்க, 5000 போடுறவங்க இருக்காங்க, 50000 போடுறவங்க இருக்காங்க, 5 லட்சம் போடுறவங்க இருக்காங்க. அவங்க வசதிக்கு ஏற்ப மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து சிறு முதலீட்டாளர்களுக்காகவே உண்டு பண்ணப்பட்டது. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 80-85 லட்சம் கோடி ரூபாய் இந்த இண்டஸ்ட்ரி. ஓகே. மாதம் 100 ரூபா 200 ரூபா மக்கள் எல்லாம் போடுறாங்க இல்லையா, அது ஆல் ஓவர் இந்தியா. அது பூரா சேர்ந்து மாதம் 30,000 கோடிக்கு மேலே மக்கள் முதலீடு செய்கிறாங்க. அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி. இங்கே சீட்டிங்க்கு வாய்ப்பு இல்லை. பட் சந்தை வந்து ஏறி இறங்கும், கோல்டு மார்க்கெட் ஏறி இறங்குற மாதிரி, அதே மாதிரி இதுலேயும் லாப நஷ்டம் இருக்கும். ஆனால் நீண்ட காலம் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் முதலீடு செய்யல, உறுதியாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஒரு 12% ரிட்டர்ன் கிடைக்குமானா தாராளமாக வருஷத்துக்கு ஒரு 12% கிடைக்கும். இதில் எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இத்தனை குறிப்பிட்ட காலம் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி 3 வருஷத்தில் நான் போட்டு எடுக்கிறேன், 3 வருஷத்தில் மெச்சூர் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் போட்டுட்டு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் போடையில் ஒரு 5 வருஷம் கழித்து எடுத்துக்கோங்க. ஓகே. மினிமம் 5 வருஷத்துக்கு பணத்தை பாருங்க. மாதமும் போடலாம், மொத்தமாகவும் போடலாம், எல்லாமே செய்யலாம். இன்றைக்கி இதுதான் இந்தியாவில் மக்களிடையே ரொம்ப பாப்புலராக இருக்க ஒரு முதலீடு அப்படின்னு சொன்னீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுகளில் எஸ்ஐபி முறை மூலம் முதலீடு செய்வது. ஸோ இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. இந்தியாவும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, பங்குச்சந்தையும் வளருது, அதை ஒட்டி மக்களுடைய முதலீடுகளும் நல்லாவே வளரும். இது வரைக்கும் பாஸ்ட் 20, 30, 40 இயர்ஸில் பிரமாதமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கோயிங் ஃபார்வர்டும் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அப்படிங்கிறதுனால பெண்களை வந்து என் சைட்லேருந்து நான் கேட்டுக்கிறது, கொஞ்சம் ரொம்ப கன்சர்வேட்டிவ்லேருந்து கொஞ்சம் பணத்தை, அட்லீஸ்ட் ரொம்ப பணத்தை போடாட்டியும் மாதம் ஒரு 3000, 5000, 10000 உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளில் எஸ்ஐபி மூலம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொல்லும் போதே வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலே கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ இதில் வந்து ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ பெண்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் கவனிக்கணும் சார்? சரி, லைக் ஜென்ரலாக வந்து இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து அதை கவர்மெண்ட் வச்சுருக்க பேங்க்குகளும் நடத்தையும் நினைப்பேன். எஸ்பிஐ மாதிரி எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது, அதுக்காக கவர்மெண்ட்டுங்கிறதுனால அதில் ரிஸ்க்கு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எல்லா நிறுவனங்களுமே ஈக்குவல் தான். உங்களுக்கு சொல்ல இப்போ பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களும் மியூச்சுவல் ஃபண்ட் நடத்துகிறாங்க, கனரா ரொபெக்கோன்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நடத்துகிறாங்க, எஸ்பிஐ நடத்துகிறாங்க, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி எல்லாம் பெரிய நிறுவனங்கள், யூடிஐ எல்லாருமே நடத்துகிறாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க மக்கள் வந்து அதை வச்சு பயப்பட வேண்டாம். பட் ஜென்ரலாக என்ன புரிஞ்சுக்கணும்னா, மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்கிறதுக்கு முன்னால் ஒரு புரிதலோடு முதலீடு செய்யணும். அதுதான். அதாவது இப்போ அவங்க போட்டுக்கிட்டே இருக்க பணம் வந்து டயத்தில் வந்து குறையும். அவங்க 1,00,000 ரூபா போட்டிருக்காங்கன்னா நாளைக்கு அது 90,000 ரூபாயா காமிக்கும் ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கையில், அல்லது கரண்ட் வேல்யூ 85,000ன்னு காமிக்கும். அந்த சமயத்தில் போய் நம்ம பணத்தை எடுக்கக்கூடாது. இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடணும். அப்படி இல்லைன்னா நம்ம 5 வருஷம்னு சொன்னோம்ல, 5 வருஷம் கழித்து எடுத்துக்குவோம் அப்படின்னு. ஸோ குறைவாக இருக்கையில் வந்து மக்கள் வந்து பணத்தை அதிகமாக போட வேண்டும். அல்லது மாதம் போடுறத தொடர்ச்சியாக போடணும். நல்ல லாபத்தில் இருக்கையில் பணம் தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக அவங்க எடுத்துக்கலாம். ஸோ வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் போலத்தான் மியூச்சுவல் ஃபண்டுகளும். பட் மக்களுக்கு வந்து அதை பற்றி ரொம்ப புரிதல் இல்லாததுனால அவங்க பயப்படுறாங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட, ஒரு ப்ராப்பர் அட்வைஸரோட அவங்க முதலீடு செய்யல, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட ப்ராப்பராக, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எங்களை மாதிரி. ஸோ அது மாதிரி ஒரு புரிதலோடு அவங்க முதலீடு செய்யல அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது, நீண்ட காலத்தில் நல்ல லாபமாகவும் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.